the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஹalleluya 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 சர்வ வல்லவரே துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன், தூயவரே தூயவரே. அப்பா, உன்னதத்தின் ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மையே போற்றுகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே உமது அளவு பெரியது, உமது அன்பு பெரியது, உமது இரக்கம் பெரியது, உமது இரக்கம் பெரியது. ஹalleluya 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 ஹalleluya. ஊற்றுமே 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 இறங்கு ஹalleluya ஹalleluya. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உடைய பிரசனம் எங்களை மூடிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் இறைவார்த்தை விழுந்து 50, 60, 100 மடங்கு பலன் தர வேண்டுமாக செபிக்கிறேன். இறைவார்த்தை வழங்கவிருக்கின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால நீங்க செஞ்சு கொண்டிருக்கின்ற கொடிய பாவத்திலிருந்து மனம் மாறுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவேல் 2வது அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இப்பொழுதாவது உங்க முழு இதயத்தோடு உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாருங்க. கடவுள் ஆதாம படைச்சப்போ அவனுடைய நாசியில உயிர் மூச்சை ஊத அவன் உயிர் உள்ளவனானான். கடவுள் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் மகிழ்ந்து உண்ணுங்க, ஆனா அந்த தோட்டத்திற்கு நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்க உண்ண வேண்டாம், அதை உண்ணும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டார்கள். அதை உண்ட நேரத்தை மனுஷன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு போனான். மனுகுலம் முழுவதுமே இப்படி பாவத்துல நிரம்பி இருப்பதை கண்ட கடவுள் மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக விண்ணக அரியணையை விட்டு இறங்கி மனிதனாக பிறந்தார். சிலுவையில ஏராளம் பாடுகள் பட்டு மரித்து மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். ஆகவே இப்பொழுதாவது மனம் மாறுங்கள், உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். Praise the Lord.
Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையும் பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்னும் 40 நாளில் நினிவே மாநகரம் அழிக்கப்படும் என்ற யோனாவின் எச்சரிக்கையை கேட்ட நினிவே மாநகர மக்கள் அரசன் முதல் கொண்டு கடைசி நபர் வரை தங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தங்கள் பாவ நாட்டங்களிலிருந்து திரும்பி வந்து தங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வந்ததை கண்ட கடவுள் தாம் அனுப்புவதாக சொல்லியிருந்த தீங்கை அனுப்பவில்லை. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இப்பொழுதாவது மனம் மாறுங்கள், இனி காலம் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அண்மையில் உள்ளது என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களே, இப்பொழுதாவது ஊதாரி மைந்தனை போல மனம் மாறி நீங்க செஞ்சிட்டு இருக்கிற கொடிய பாவங்களை நிறுத்துங்க, மனம் மாறுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல்கள் 51வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தாவீது பாவம் செஞ்சத இறைவாக்கினர் நாத்தான் சுட்டி காட்டிய பொழுது தாவீது அவரை மிரட்டவில்லை, அடிக்கல, துன்புறுத்தல, கொலை செய்யவில்லை. மாறாக ஆண்டவரிடம் மன்றாடினார். எனது அரச பதவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், எனது எதிரிகளுக்கு முன்னால் என்னை தலைகுனிய விடாதையும் என்று செபிக்கலங்க. மாறாக உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி அழுது புலம்பி செபித்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை மூடி மறைக்காதீங்க. ஆண்டவரிடம் பாவ அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக மன்றாடுங்க. சவுலரசரும் சிம்சோனும் பாவம் செஞ்சப்போ தூய ஆவியார் அவங்கள விட்டு போனத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்களும் பாவம் செய்யும் பொழுது அந்த தூய ஆவியார துக்கப்படுத்துறீங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சமாரியாவுல பிலிப்பு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஏராளமான மக்கள் அதை கேட்டு மனமாறினாங்க. மாய வித்தைக்காரனான சீமோனும் மனமாறினார். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் சமாரியா போய் அங்குள்ள மக்கள் மேல் தங்கள் கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர்களை கைகளை வைத்ததும் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதை சீமோன் கண்டபோது, நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவர்களும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன்வந்தார். பிரியமானவர்களே, பணத்தை வச்சு இந்த உலகத்துல எதை வேணாலும் வாங்கலாம் நீங்க நினைக்கலாம். பணத்தை வச்சு நீங்க எங்கே வேணுமானாலும் போலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். வீடு, காரு, பங்களா, நிலான்னு சொல்லி நீங்க எதை வேணும்னாலும் வாங்கலாம். ஆனா அந்த பணத்தை வச்சு தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாக்கோபுக்கு முதிர்ந்த வயதுல யோசேப்பு பிறந்ததுனால மத்த எல்லாரையும் விட அவர் அதிகமாக அன்பு செய்தார். அதிக வேலைப்பாடுகள் கொண்ட விலை உயர்ந்த அங்கிய அவருக்கு செய்து கொடுத்தார். இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவர் இஸ்மவேலரிடம் விற்றார்கள். யோசேப்பு எகிப்துல 20 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்தார். பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் கூறிய காரணத்தினால எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டார். அந்நாட்களில உலகமெங்கும் கொடிய பஞ்சம் நிலவ
எகிப்தில மட்டும்தான் தானியம் கிடைச்சது. யோசேப்பின் சகோதரர்கள் இப்ப எகிப்துக்கு தானியம் வாங்க வராங்க. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். அவங்கள பழி வாங்குறதுக்கு பதிலா மனதார மன்னித்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தொடக்க நூல் 50வது அதிகாரம் 17 21 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தன் சகோதரர்கள் தனக்கு செஞ்ச தீமைய யோசேப்பு மன்னிச்சு அவர்கள் அன்பாக உபசரித்தார். பிரியமானவர்களே, இப்பொழுதே மனம் மாறுங்க. உங்களுக்கு தீமை செஞ்சவங்கள நீங்க மன்னிச்சு மறக்க நினைக்கிறீங்களா அல்லது பழி வாங்க துடிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இப்பொழுதே மனம் மாறுங்க. உங்க எதிரிகளை மன்னிச்சு மறக்கிற இதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தன் சகோதரன் தன்னை தண்டிச்சு விடுவான்னு பயந்து சொந்த தேசத்துக்கு வந்த யாக்கோப ஏசா மன்னிச்சு நடந்த எல்லாவற்றையும் மறந்து பாசத்தோடு கட்டி பிடிச்சார். அதே போல இயேசுவும் சிலுவையில தனக்கு தீமை செஞ்ச எல்லோரையும் மன்னிச்சு செபித்தார். பிரியமானவர்களே, இப்போவாவது மனம் மாறுங்க. உங்க எதிரிகளை மன்னிச்சு மறக்கணுங்கிற இதயத்தோடு இருங்க. உங்க எதிரிகளை தண்டிச்சு தீர்த்து கட்டி ஆகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் குப்பையில போடுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களுக்கு அடுத்திருப்பவங்கள அன்பு செய்யுங்க. நீங்க அவங்கள வெறுக்கிறீங்கன்னா நீங்க இருளில நடக்கிறீங்க. உங்களால ஒளியான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் முடியாது. நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பாவத்துல இருந்து பாவ மன்னிப்பும் பெற முடியாது. ஆகவே எல்லோரையும் அன்பு செய்யுங்க. அவங்க பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்புக்காக மன்றாடுங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் கூட தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து புது வாழ்விற்காகவும் நிலை வாழ்வுக்காகவும் ஏங்கி உமது பாதத்துல செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்க வேண்டுமாக செபிக்கிறேன் அப்பா. இன்றைய நாள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறேன். இந்த வாழ்விலே இனி நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள அவர்கள் ஏக்கத்தோடு பயணிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். செவங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன்,
நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் நேசரின் பின் செல்லுவேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.